ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogs பை பிரீத்தி. நீங்க என்னோட வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னைக்கான vlog என்னன்னா கிளீனிங் vlog தான் பார்க்க போறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, அதனால முன்னாடி நாளே வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளீனிங்னா வந்து ரொம்ப டீப் கிளீனிங்லாம் இல்ல. ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, வீட்ட வந்து பெருக்கிட்டு, கூட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து மாப் போட வேண்டியது தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ற மூடே இல்ல. இருந்தாலும் நாளைக்கு அமாவாசை இல்லையா? வீட்ட வந்து கிளீன் பண்ணாம இருந்தா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ட வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா வேலையிலேருந்து 3:30க்கு வந்து 6:00 வரைக்குமே வந்து ரெஸ்ட் தான் எடுத்தேன். சரி இதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்தா வேலைக்கு ஆகாது. இனி பையன டியூஷனுக்கு அனுப்பணும். டியூஷனுக்கு அனுப்பி திருப்பி அவன் வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னரும் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, காலை எழுந்துச்சு வந்து எல்லா வேலையும் வந்து பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணிட்டேன்னா, வீட்ட பெருக்கிடலாம். வீட்ட பெருக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டையும் வெளியவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கி கூட்டி விட்டாச்சு. வீட்ட எல்லாமே பெருக்கி கூட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் வந்து கழுவ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி தான் வந்து தோணுச்சு, இந்த பக்கம் டப்பு வந்து ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு டப்புல இருக்க பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஷிங்க்ல இருக்க பாத்திரம் வந்து கையோட கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு டப்புல இருக்க பாத்திரம்லாம் வந்து எடுத்து அடுக்கிட்டேன். உங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்திரம் அடுக்கிறது வந்து காமிச்சிருப்பேனே தவிர, இங்க டப்பு இருக்கும். இந்த டப்புல இருந்து மேல நான் அடுக்கியிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. எப்பவுமே வந்து இங்கேருந்து எடுத்து வச்சுடுவேன். எடுத்துட்டு அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து காமிச்சிடுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாத்திரம் எப்படி அடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேலே பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து மிக்ஸி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு, அங்கெல்லாம் தட்டுக்குன்னு ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே தட்டு எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம், கடாய் அந்த மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஷிங்கில் வந்து பாத்திரம் இருக்குது. பாத்திரத்தை வந்து வளக்கிடலாம். எங்களோட கிச்சன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கிச்சன்லாம் இல்ல. சின்ன கிச்சன் தான். இப்படி திரும்புறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிடும். அவ்வளோதான் எங்களோட கிச்சன். இப்போ வந்து நான் பூஜை ரூம் வந்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? முன்னாடி வந்து அங்க தான் ஃப்ரிட்ஜே வச்சிருந்தேன். ஃப்ரிட்ஜ் வச்சிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பூஜை ரூம் வந்து இருந்தது. எதுக்கு அத மாத்துனேன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தவங்க எல்லாமே சொன்னாங்க, "பூஜை ரூம் ஆக்சுவலா இந்த பக்கம் இருக்கக்கூடாது. அந்த பக்கம் தான் இருக்கணும். நீ என்ன பண்ணு பேசாம ஃப்ரிட்ஜ எடுத்து அங்க வச்சுட்டு, பூஜை ரூம எடுத்து இங்க வச்சுக்கோ" அப்படின்னு சொன்னாங்க. சரி பூஜை ரூம ஷிஃப்ட் பண்ணணும்னா, ஆ திரும்பவும் அந்த இடத்துல ஸ்லாப் அடிக்கணும் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கப்ப தான் யோசிச்சேன்னா, ஆல்ரெடி வந்து என்கிட்ட பூஜை ரூம் ஸ்டாண்டே இருந்தது. சரி அதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து பூஜை ரூம் ஸ்டாண்ட வச்சு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணேன். நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட வந்து, "கிச்சன்லயே பூஜை ரூம் வச்சிருப்பாங்களா? எப்படி நீங்க நான்வெஜ் பண்ணுவீங்க? நான்வெஜ் பண்றப்ப அங்க படாதா?" அப்படின்ட்டு. பூஜை ரூம் ஒரு மூலையில இருக்கு. நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு போயிட்டு யாரும் அங்க போயிட்டு தொட போறது கிடையாது. நான்வெஜ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூஜை ரூம் பக்கத்துல வந்து நான் போகவே மாட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, கையோட சிங்க்ல இருக்க பாத்திரம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணிட்டு பெரிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா, இங்க வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, டிஃபன் கொண்டு போறது வேலைக்கு. அந்த பாத்திரம் வந்து தனியா வந்து வச்சிருக்கேன். ஏன்னா, இது கூடயே போட்டுட்டோம்னா, காலையில எழுந்துச்சு அத தேடுறதே வந்து பெரும் பாடா இருக்கும். அதனால வந்து இத வந்து தனியா வச்சுட்டேன். உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆற மாரி தெரியுதுங்களா? இப்ப காமிக்கிறேன் எதுக்கு லைட் பிளிங்க் ஆகுதுன்னு. ஆக்சுவலாக இந்த லைட் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு பக்கம் நல்லா எரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா அந்த டைமுக்கு வந்து நல்லா எரியுது. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா திரும்ப அதே மாதிரி ஆகிடுது. இந்த லைட்டை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து பாத்திரம்ன்ற துணி இருக்குது. துணி வந்து மடிக்க வேண்டிய வேலை இருக்குது. அதை வந்து கையோடு வந்து மடித்து எடுத்துடலாம். இன்னும் சொல்லப்போனா வீட்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் செஞ்சிடலாம். இந்த பாத்திரம் வெளக்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துணி மடிக்கிறது, பாத்திரம் வெளக்குறது கூட பரவால்ல. அத கழுவிட்டே இருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு இடம் வந்து கிளீன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துணி மடிக்கிறது மட்டும், துணி துவைக்கிறதுக்கு மிஷினும் வந்தாச்சு. இப்ப அத துணி துவச்சிட்டு, அதுக்கப்புறமா எடுத்து காய வச்சு மடிச்சு வைக்கிறது, இப்போ ஒரு மாரி சோம்பேறித்தனமா ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மிஷின வந்து ஒரு 2, 3 ரவுண்டு போட்டதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, துணி எல்லாமே மடிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து மிஷின் ஃபுல்லா லோடா இருக்கும். அத எடுத்து காய போடுவோம். திருப்பி கொண்டு வந்து போடுவோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இங்க பெங்களூர் கிளைமேட் எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு துணி காயறதுக்கே மேக்ஸிமம் 2, 3 நாள் ஆகும். அந்த 2, 3 நாளைக்குள்ள மறுபடியும் இந்த வாஷிங் மிஷின்ல பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து துணி ஃபுல்லாவே வந்து சேர்ந்துட்டுருக்கும். அதனால என்ன பண்ணிடுவேன்னா, 2, 3 நாள் விட்டு விட்டு போடுறதால 2, 3 ரவுண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து துணி மடிக்கிறதே. சும்மாலாம் மடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன்.
பையன் ஸ்கூல்ல வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் டெய்லியுமே குடுக்குறாங்க. அத என்ன பண்ணிடுறான்னா, கொண்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலயே போட்டுடுறான். நான் உங்களுக்கு லாஸ்ட்டா கூட காமிச்சேன்னு நெனைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளீன் பண்றது எல்லாமே. திரும்பவும் பார்த்தீங்களா எப்படி பண்ணி வச்சிருக்கான். அதனால அத என்ன பண்ணிட்டேன்னா, அதெல்லாமும் வந்து எடுத்து கிளீன் பண்ணி நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். லேப்டாப் எல்லாமே வந்து பெட் மேல இருந்தது. எல்லாமே எடுத்து அ ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளேயே வச்சு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். கையோட பார்த்தீங்கன்னா, பெட்ரூமும் வந்து கிளீன் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, பெட்ரூமும், கிச்சனும் வந்து 2மே வந்து கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ வந்து ரொம்ப நாளா கிளீன் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து அ ஊர்ல இருந்து கொண்டு வரேன் இல்லையா? பொருள் எல்லாமே. இப்ப மொளகாத்தூளு, அதுக்கப்புறம் வடகம் இதெல்லாமே ஊர்ல இருந்து கொண்டு வருவேன். அது ரொம்ப நாள் வந்து வெளிய வைக்க முடியாது. இங்க கிளைமேட்டுக்கு வெளிய வச்சாலும் ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் அரிசி வீட்ல வச்சிருக்கிறதால, ஒரு சில வாட்டி வந்து வண்டு வந்துரும். வண்டு வந்து எல்லாத்துலயும் ஏறிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கொண்டு வந்து எல்லா பொருளுமே வந்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருப்பேன். சரி என்ன பொருள் இருக்குன்னு தெரிய மாட்டேன்து. சரி ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து வெளிய போட்டுடலாம். தேவை இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்பைரி டேட்டு ஆயிடுச்சா? இருக்கா இன்னும்? யூஸ் பண்ணலாமா? அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆக்சுவலா வந்து கிளீன்லாம் பண்ணிட்டேன் ஒழுங்கா. ஆனா கிளீன் பண்ணி எவ்ளோ விஷயத்த வந்து வெளிய எடுத்து போட்டேன்னா, கொஞ்சம் விஷயம் தான் வந்து அதுலருந்து வெளிய வந்தது. ரொம்ப நாளா வந்து சுண்டல் ஃப்ரிட்ஜ்லயே இருந்திருக்கு. அதுவே எனக்கு தெரியாம நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சுண்டல போய் கடையில வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சுண்டல எடுத்து பார்த்தா, அந்த சுண்டல் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிட்டுருக்கு. சரி இதுக்கு மேல யூஸ் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து எடுத்து வந்து வெளிய வந்து போட்டு விட்டுட்டேன். நம்ம வீட்ல இருந்து அரைச்சுட்டு வர மசாலா தூளு, அதுக்கெல்லாம் வந்து ஒண்ணும் எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து நம்ம எவ்ளோ சீக்கிரமா யூஸ் பண்றோமோ, ஆ அது சீக்கிரமா வந்து காலி ஆயிடும். அது வந்து ரொம்ப நாளா வந்து ஸ்டோர் பண்ணி நம்மளால வச்சுட்டு இருக்க முடியாது. மொளகாத்தூள்னா பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து யூஸ் பண்றோம். அதனால வந்து சீக்கிரமாவே அதெல்லாம் வந்து காலி ஆயிடும். சரி ரொம்ப ரேரா யூஸ் பண்ற பொருள் எல்லாமே என்ன பண்ணிடுவேன்னா, கீழ அந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்படியும் வெற்றிகரமா வந்து கிச்சன் இது வந்து ஃப்ரிட்ஜ வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இண்டக்ஷன் யூஸ் பண்றேன் இல்லையா? சரி இண்டக்ஷன என்ன பண்ணிடலான்னா, கொஞ்சம் லிக்விட் போட்டு தொடச்சு விட்டுடலாம் அப்டி சொல்லிட்டு, இண்டக்ஷனும் தொடச்சு விட்டேன். கையோட பார்த்தீங்கன்னா, ரைஸ் குக்கரும் அப்படியே இருந்ததா, சரி ரைஸ் குக்கரையும் தொடச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு, ரைஸ் குக்கரையும் வந்து தொடச்சு விட்டுட்டேன். ஒரு பால் வாங்கணும்னாலோ, தயிர் வாங்கணும்னாலோ, இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா, Zepto, Amazonன்னு அந்த மாரி வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணி எல்லாம் அந்த பே பேப்பர் பேக் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இருக்கு வீட்ல. சரி இதெல்லாம் வந்து அப்படியே வச்சிருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, நம்ம வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே வந்து நீட்டா அழகா மடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா வந்து அப்படியே எடுத்து அங்க மாட்டுறதால, அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரி அசிங்கமா இருந்ததா, சரி கையோட அது எல்லாமே வந்து அதோட ஷேப்லயே திரும்பவும் வந்து மடிச்சு வந்து வச்சாச்சு. இந்த மாரி மடிச்சு வைக்கிறப்ப என்ன ஆயிடும்னா, நம்மளுக்கு வந்து நெறைய ஸ்பேஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இப்ப அங்க வந்து நான் மாட்டி வைக்கிறப்ப எப்படி இருந்தது? ஒரு மாரி வந்து அசிங்கமா இருந்தது. அந்த மெஸ்ஸியா இருந்த அந்த இடம். இப்ப மடிச்சு எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா, உள்ள வச்சுட்டேன். இப்போ இத வந்து நான் எப்ப யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கடைக்கு காய்கறி வாங்க போறேன். அந்த மாரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதெல்லாமே மடிச்சு எடுத்து வச்சுட்டு, சரி ஃபர்ஸ்ட்டு கையோட வெளிய கழுவி விட்டுடலாம். ஏன்னா வெளிய கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்ல வந்து மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க மஞ்ச குங்கல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து துடைக்கிறப்ப என்னன்னா, திருப்பி வந்து வீட்டுக்குள்ளலாம் போயிட்டு தண்ணி போயிடும். அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு வெளிய கழுவி விட்டுடலான்னு சொல்லிட்டு, வெளிய வந்து கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து வீட்ல வந்து மாப் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே வீடு துடைக்கிற தண்ணீல பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு துடைக்கிறது வந்து பழக்கம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன ஞாபகத்துல துடைச்சேனோ தெரியல. ஆ மஞ்சத்தூள், உப்பு போடவே வந்து மறந்தே போயிட்டேன். சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து துடைச்சுட்டேன். ஹாலெல்லாம் துடைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஞாபகமே வந்தது. ஐயோ! மஞ்சத்தூள், உப்பு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து கிச்சன்ல இருந்து துடைச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து பெட்ரூம்க்கு வந்து துடைக்க ஆரம்பிச்சேன். நெறைய பேர் சொன்னாங்க, பூஜை ரூம் எங்க இருக்கோ ஃபர்ஸ்ட்டு அங்க இருந்து தான் வந்து துடைக்க ஆரம்பிக்கணும். பெட்ரூம்ல இருந்தோ, இல்ல வேற இடத்துல இருந்தோம்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தொடச்சுட்டு போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு கிச்சன்ல இருந்தே ஃபுல்லா வீடெல்லாம் தொடச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் பெட்ரூம்லருந்து தொடச்சுட்டு வந்துட்டு, அந்த மிஷின் கீழ எல்லாமே வந்து கையோட வந்து தொடச்சு விட்டுட்டேன். சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வேலையா வீட்டையும், அதுக்கப்புறமா வந்து வெளிய வந்து சுத்தமா வந்து கழுவி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. கிச்சன வந்து கிளீன் பண்ணியாச்சு. கிச்சன வந்து கையோட மாப்பும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு மேலேயும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. திவான் மேலே தேவையில்லாததெல்லாம் இருந்தது. அதெல்லாமும் எடுத்து வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலும் க்ளீன் பண்ணியாச்சு. கையோட ரைஸ் குக்கரும் இண்டக்ஷனும் பார்த்தீங்கன்னா லிக்விட் இது என்னது காலின் போட்டு தொடச்சி வச்சாச்சு. ப்ளஸ்ஸு
பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நீட் ஆகிடுச்சு. இங்கே ஃபுல்லாகவே துணி இருந்தது. துணி எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் அது இதுன்னு எல்லாமே இருந்தது. அது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சியாச்சு. இந்த வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் பண்ணணும். ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 8:30 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா சாப்பாடு வச்சு என்ன குழம்பு செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்குன்னா, நைட்டுக்கு வந்து சாண்ட்விச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, 2 வெங்காயமும், 1 தக்காளியும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சீஸி மயோனைஸ் வந்து கிடைக்கும் கடையில நார்மலா. அந்த சீஸி மயோனைஸும் வந்து ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமா ரெட் சில்லி சாஸ் அதையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெட்டுக்குள்ள வைக்க போற ஸ்டஃபிங். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா, வெங்காயம் வந்து அதிகமா ஆட் பண்ணிட்டு, தக்காளி கம்மியா ஆட் பண்ணிட்டேன். நீங்க ஆட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, தக்காளி நெறைய ஆட் பண்ணிட்டு, வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயம், 1 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே வெங்காயம், 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அது எல்லாமே பிரெட்டுக்குள்ள வைக்கிற ஸ்ப்ரெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, கையோட பிரெட் பார்த்தீங்கன்னா, லைட்டா டோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வந்து டோஸ்ட் பண்ணல. சும்மா ஒரே பக்கம் வந்து டோஸ்ட் பண்ணி மட்டும் எடுத்துட்டேன். டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்ப அந்த பிரெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்டஃபிங் எல்லாமே வந்து வைக்க வந்து ஆரம்பிச்சுட்டேன். வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு அதுக்கு மேல வந்து மூடியே வச்சாச்சு. ஆக்சுவலா நான் இங்க வந்து கரெக்ட்டா 3 பிரெட்டுக்கு ஆற அளவுக்கு தான் ஸ்டஃபிங் இருக்கு அப்படின்னு நெனச்சேன். லாஸ்ட்ல பார்த்தா உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து இன்னும் கொஞ்சம் நெறைய இருந்ததா, அதனால வந்து இன்னொரு பிரெட் எடுத்து அந்த பிரெட்லயும் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டஃபிங் வச்சு 4 பிரெட் சாண்ட்விட்ச வந்து பண்ணிட்டேன். இந்த சாண்ட்விச் பண்றப்ப கொஞ்சம் திருப்புறது தான் கஷ்டமே தவிர, அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்க 2 கரண்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு எல்லாமே வந்து கிளீன் பண்ணி, நீட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ண வரைக்கும் பாய்.